ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்ஏ 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான ரவுண்ட் 1 பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. ஸோ ரவுண்ட் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5th டே கவுன்சிலிங். ஸோ 2/8/2024 அதாவது இன்னைக்கு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன், சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நேற்றைய தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் 10 மணிக்கு, அதாவது 1/8/2024 காலைல 10 மணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த நாள், அதாவது நேற்றைய தினம் காலைல 10 மணிலிருந்து இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள உங்களுடைய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றத நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அண்ட் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 ஆப்ஷன்ஸ் வந்து அதில் வந்து அவைலபிள் இருந்திருக்கும். அந்த 6 ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது ஆல் சார்ட் ஆஃப் திங்ஸ் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி வந்து பேசியாச்சு. நிறைய மாணவர்கள் பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க, சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 186 இருக்கு, ஒரு கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபிஆர் இன்ஸ்டியூட்ல ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து கிடைச்சிருக்கு. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 60, அதாவது 60வது சாய்ஸ் லிஸ்ட்ல 60வது காலேஜ் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் காலேஜஸ் நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் ப்ரீவியஸ் நான் ஒரே ஒரு திங் வந்து நான் சொல்றேன், அதாவது ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய காலேஜஸ் கிடைக்குதோ கிடைக்கலையோ, இந்த இடத்துல வந்து போட்டி அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்குன்றது கவுன்சிலிங் ஆரம்பிச்சதுல இருந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். போட்டி அப்படின்றது கொஞ்சம் கடுமையா இருக்கு, சாய்ஸஸ் நீங்க ஹெவி பண்ணுங்க அப்படின்னு. இந்த இடத்துல நீங்க வந்து அப்வர்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப சாய்ஸ், அதாவது ரொம்ப காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிக்கல, தவிர்க்க முடியாத சூழ்நிலை மீன்ஸ் நீங்க இது பண்ணிக்கலாம். பட் அதே காலேஜ் இப்போ நீங்க வந்துட்டு என்ன கேட்குறீங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டியூட்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிடைச்சிருக்கு, பட் உங்களுக்கு வந்து கேபிஆர் இன்ஸ்டியூட்ல சிஎஸ்சி வேணும்னு சொல்லி கேட்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா அந்த ஒரு காலேஜ் அப்படின்றது கிடைச்சிருக்கு, பட் அந்த காலேஜ் வந்து ஹேவ் குட் பிளேஸ்மெண்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்றீங்க. அண்ட் ரெண்டுமே வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டட் தானே, அதை வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அப்வர்டு கொடுத்து அதுக்கான டிஎஃப்சி போயிட்டு அண்ட் மேலே சப்போஸ் காலேஜஸ் இருக்கலாம், இல்லாகி போகலாம். இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்றது 100ல் ஒருத்தர் 2 பேத்துக்கு லக் இருந்தால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் உண்மை. இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இது உண்மை, சரிங்களா? ஏன்னா காம்படிட்டிவ்ஸ், அதாவது போட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால எல்லாரும் மோஸ்ட் ப்ராபப்ளி சீட்ஸ் சாய்ஸ் லிஸ்ட் அதுக்காக தான் முன்னாடியே தெளிவா சொன்னது, சாய்ஸ் லிஸ்ட் நீங்க கொடுத்துக்கோங்க அப்படின்னு. மேல காலேஜஸ் எதுவும் இல்லை அப்படின்றனாலதான் கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுக்க போறது கிடையாது. மிக மிக முக்கியமான ஒண்ணு பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ அதாவது கவுன்சிலிங் வந்து வெளியே போற ஆட்களுமே கிடையாது. ஏன்னா இது ரவுண்ட் 1 கவுன்சிலிங். ரவுண்ட் 1 கவுன்சிலிங் மீன்ஸ் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் கேப்பபிலிட்டி, அதாவது ஒரு குட் நாலேஜ் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம், சரிங்களா? அதாவது நான் ஒரு ஜென்ரலா சொல்றேன். அதனால எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே இவ்வளோ நாள் ப்ரொசீட் பண்ணி இந்த ஃபீஸ்லாம் ப்ரொசீட் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு யாரும் வந்து சீட்ஸ் வந்து விட்டுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படியே ஒருத்தர் 2 பேர் விட்டுட்டு போகலாம், சரிங்களா? அந்த 1-2 சீட்ஸ் லக் இருந்தா கிடைக்கலாம். அதுக்காக நீங்க வந்து டிஎஃப்சி போயிட்டு அங்க ரிப்போர்ட் பண்ணி அங்க அமௌண்ட் வந்து பே பண்ணி, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தா அதுக்கு ஒரு அமௌண்ட், நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணி ஆல் சார்ட் ஆஃப் திங்ஸ் நீங்க வந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். அதுக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்றது ஒரு பெட்டரான ஆப்ஷன் சொல்லி நான் சொல்வேன். ஃபார் உங்களுக்கு மட்டும் இல்ல, அதாவது உங்களுக்கு வந்துட்டு ஒரு சஜஷன்ஸா நான் கொடுக்குறேன். அண்ட் அப்கமிங்ல வரப்போகுது பாத்தீங்களா, ரவுண்ட் 2 கவுன்சிலிங், ரவுண்ட் 3 கவுன்சிலிங், கம்பல்சரி நீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் மட்டும் தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா வந்துட்டு காம்படிட்டிவ்ஸ் அதிகமா இருக்கு, நீங்க ஏன் தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துக்கிறீங்க? கொஞ்சம் காம்படிட்டிவ்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? அண்ட் ரவுண்ட் 2வா இருந்தா கூட ஏதோ ஒருத்தர் 2 பேர் வந்து சீட்ஸ் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு திங்கிங்ல கூட இது பண்ணலாம். பட் ரவுண்ட் 1 அப்படின்றனால கொஞ்சம் யோசிச்சு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்க. இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து சூஸ் பண்ணல, அதுக்காக தான் நான் வந்துட்டு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், சரிங்களா? அதாவது ஒரு நல்ல சாய்ஸ் வந்து கிடைச்சிருக்கு மீன்ஸ் அதை வந்து இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அனதர் ஒரு திங் இம்பார்ட்டன்ட் ஆனது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல நீங்க வந்துட்டு ட்ரிபிள்இ, அதாவது லாஸ்ட் மெக்கானிக்கல் இந்த செட்டப் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கோர்ஸ் படிக்கிறதும் அண்ட் ஒரு எப்படி சொல்றது டயர் 2 டயர் 3 காலேஜஸ்ல நீங்க வந்துட்டு சிஎஸ்சி ஐடி படிக்கிறது ஒண்ணுதான். உங்களுக்கு டிகிரி வேணா வேறையா இருக்கலாம், பட் அங்க சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்கில்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் ஆல் சார்ட் ஆஃப் திங்ஸ், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காலேஜ்ல, அதாவது டாப் மோஸ்ட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய எப்படி சொல்றது
லாஸ்ட் பிரான்ச்சஸ்க்கு கொடுப்பாங்க இல்லையா ப்ரியாரிட்டி, அந்த ப்ரியாரிட்டி தான் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். அதனால கொஞ்சம் திங்க் பண்ணி யோசிச்சு முடிவெடுங்க. நான் இதை ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஒரு இதையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். டாப் காலேஜஸில் நீங்கள் வந்துட்டு அதாவது எப்படி சொல்ல ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் படிக்கிறதும் அண்ட் ஒரு ஆவரேஜ் காலேஜஸில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி படிக்கிறது ஒன்று தான். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுல பொறுத்து தான் இருக்குது இந்த இன்ஜினியரிங் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் ஒரு நல்ல சாய்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.